கண்டிப்பாக சரி. அதாவது கடந்த 2 தினங்களாக வேதாரண்ய பகுதிகளில் 29 சென்டிமீட்டர் நகர பகுதியில் மட்டும் மழை பதிவாகியுள்ளது. அதாவது குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் கடந்த 24 மணி நேரத்தில் வேதாரண்யத்தில் மட்டும் அதிகபட்சமாக 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதாவது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதன்படி நேற்று காலை முதல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, நாகூர், பனங்குடி, வேதாரண்யம், கீழ்வேலூர், வடிவலம், திருக்கோளை, தலைஞாயிறு, திட்டச்சேரி, திருமருகல் உள்ளிட்ட பகுதிகளில், கரியாப்பட்டினம், வாய்மேடு மற்றும் உள்ளிட்ட பகுதிகளிலும் நேற்று காலை முதலே விடாத மழை பெய்து வந்தது. தற்போது வரை மேகமூட்டங்கள் சூழ்ந்துள்ளது. இதனால் தாழ்வான பகுதியில் இந்த கனமழையால் தாழ்வான பகுதியில் பெய்த மழை நீர் தேங்கி சாலைகள் மழை நீர் தேங்கியுள்ளது. வாகன ஓட்டிகளும் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. வீட்டிலேயே பொதுமக்கள் முடங்கியுள்ளனர். மேலும் இந்த தொடர் மழை எதிரொலியாக மாணவர்களின் நலன் கருதி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இன்று காலை முதல் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை மாவட்ட ஆட்சியர் ஆகார் அறிவித்துவிட்டிருந்தார். இந்த நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகையில் 3 சென்டிமீட்டர் மழையும், திருப்பூண்டி பகுதியில் 6 சென்டிமீட்டர் மழையும், வேளாங்கண்ணி பகுதியில் 8 சென்டிமீட்டர் மழையும், திருக்கோளை பகுதியில் 3 சென்டிமீட்டர் மழையும், தலைஞாயிறு பகுதியில் 4 சென்டிமீட்டர் மழையும், வேதாரண்ய பகுதியில் 11 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியும், கோடியக்கரை அதாவது கடற்கோடி எல்லையின் கோடியக்கரையில் மட்டும் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் வேதாரண்ய பகுதியில் கடந்த 48 மணி நேரத்தில் 29 சென்டிமீட்டர் அதாவது அதீத மழை கொட்டி தீர்த்துள்ளது. இது நகரப்பகுதியில் பெய்த இந்த மழையால் கடந்த 2 நாட்கள் பெய்த கனமழையால் வேதாரண்ய நகரப்பகுதி குறிப்பிட்ட காந்தி நகர் பகுதியில் உள்ள மாணவர்கள் தங்கும் விடுதியில் சுற்றி மழை நீர் தேங்கி சூழ்ந்துள்ளது. காந்தி நகர் பகுதியில் சுமார் ஒரு 100 குடியிருப்புகள் அங்க இருக்கிறது. இங்கு செல்லும் அந்த தார் சாலை இந்த கனமழையால் 2 அடி உயரத்துல மழை நீர் தேங்கியுள்ளது. வீடுகளை சுற்றி மழைநீர் சூழ்ந்துள்ளதாலும் அந்த பகுதி பொதுமக்கள் தண்ணீரிலேயே நடந்து செல்லக்கூடிய ஒரு காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த தண்ணீரில் நடந்து செல்லும் ஒரு அவல நிலையும் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கலாம். அதாவது மழைநீர் தேங்கியுள்ளதால் தொற்றுநோய் ஏற்படக்கூடிய ஒரு அபாய சூழ்நிலையும் அங்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தண்ணீரை வடிவமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் என பொதுமக்கள் சார்பில் இந்த ஒரு கோரிக்கையும் எழுந்துள்ளது. இந்த கனமழை காரணமாக வேதாரண்ய பகுதியில் சுமார் 5000 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள சம்பா பயிர்களும் மழைநீர் மூழ்கியுள்ளதாக ஒரு தகவல் கிடைத்துள்ளது. மேலும் இந்த கனமழை எதிரொலியாக வங்கக்கடலில் கடந்த 28 மற்றும் 27 தேதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்புள்ளதாகவும், இதனால் நாகப்பட்டினம் மாவட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் மீன்வளத்துறை சார்பில் ஒரு அறிவிப்பு தற்போது வெளியாகி உள்ளது. அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள மீன்பிடி விசைப்படகுகள் மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் மறு அறிவிப்பு தெரிவிக்கும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என ஒரு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ள அனைத்து படகுகளும் வரும் 23ஆம் தேதிக்குள் கரை திரும்பிடவும் அந்த அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்புள்ளதால் அதிதீவிர தொடர் மழையும் கடலில் கடும் அலை சீற்றம் இடி மின்னலும் ஏற்படக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மீனவர்கள் இந்த அறிவிப்பை ஏற்று கரை திரும்பவும் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மீன்பிடி துறைமுகம் மற்றும் மீன்பிடி இறங்கு தளங்களில் அவர்கள் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கிறவும், இயந்திரம் மற்றும் மீன்பிடி வலைகளை உபகரணங்களையும் பாதுகாப்பான இடத்தில் வைக்கிறவும் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மீன்வளத்துறை சார்பில் கடந்த 48 மணி நேரத்தில் வேதாரண்யத்தில் மட்டும் 29 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லலாம். ஆனால் நகர பகுதியில் மட்டும் இந்த 29 சென்டிமீட்டர் மழை 48 மணி நேரத்தில் பதிவாகியுள்ளது.